ஹோட்டலையும் வச்சுருக்கிறீங்க. நீங்க எடுத்தது போச்சு. ஃபோட்டோ எடுங்க. அப்போ ஃபோட்டோ இருக்குங்க மணி. வீடியோ தான் எடுத்துங்க. என்ன வீடியோ எடுத்தீங்களா? 19 எடுத்து நீ ஃபோட்டோவில் வச்சுருந்தா நான் பார்க்கல. இப்போ நானும் நீங்கள் போச்சு பார்ப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே மனித தெய்வம் வாரி வழங்கிய வள்ளல் கருப்பு நிலா என்றைக்கும் மக்கள் மனதிலே நீங்காத இடம்பெற்றிருக்கும் எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுமைக்கும் அவர் செய்த வள்ளல் தன்மையை அவர் தொண்டர்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற அந்த தாரக மந்திரத்தை முன்வைத்து பெரியநாயக்கன்பாளையம் பகுதியிலே அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்ற கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் KS சண்முக வடிவேல் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் செல்வலிங்கம் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் வேல்ராஜ் அவர்களே, கூடலூர் நகர செயலாளர் அன்பு சகோதரர் ரோகன் அவர்களே, பெரியநாயக்கன்பாளையத்தினுடைய பேரூராட்சி கழக செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, இன்னும் விஸ்வநாதன், தாமோதரன் மற்றும் நாகசுந்தரம் மற்றும் அசோக்குமார் மற்றும் ராஜன் அவர்களே, மற்றும் கேப்டனுடைய அடலேறுகளே, மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் ராமச்சந்திரன் அவர்களே, தாமோதரன் அவர்களே, இந்த பகுதியினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடிமக்களே, ஓட்டுநர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கேப்டனுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இப்பொழுது உங்கள் மத்தியிலே கோவை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே மாவட்ட செயலாளர் அவர்கள் உரை நிகழ்த்துவார். நாமெல்லாம் சுவாசிக்கக்கூடிய உயிர் மூச்சாம் இதய தெய்வம் கேப்டன் வகை பாதங்கள் தொட்டு வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 73வது பிறந்த நாள் கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக இன்று காலை 7:30 மணி முதல் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே காலையிலே கவுனப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று இப்பொழுது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊடக நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று இப்பொழுது பெருநாயக்கன்பாளையத்தில் அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஊடூர் நகர கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் மோகன்ராஜ் மற்றும் பெருநாயக்கனுடைய பேரூராட்சி கழக சரவணன் அவர்களுக்கும் ஒரு 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அரிசி, ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசிகள் ஒரு வாரத்துக்கு போதுமானது. ஒரு குடும்பமே தலைவர் பேர் சொல்லி சாப்பிடும். அந்த வகையில் விஸ்வநாதன் அவர்கள் இன்று 100 குடும்பத்துக்கு அரிசி வழங்கி உதவினார். தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளியே என்று வளர்த்திட்ட உத்தம தலைவரின் தொண்டர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தாமோதரம் அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் நாகசுந்தரம் அவர்களுக்கும் அசோக் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கூடலூர் நகராட்சியில் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாநில சகோதரர்களுக்கும் பெருநாயக்கன்பாளையம் பேரூராட்சியில் உட்பட்ட நிர்வாகிகளுக்கும் காலை முதல் என்னுடைய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் செல்வலிங்கம் அவர்களுக்கும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட கழகத்தின் துணைச்சியாளர் வேல்ராஜ் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தின் துணைச்சியாளர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆரோக்கியசாமி அவர்களே, சிதம்பரம் அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்டத்தினுடைய அனைத்து அணி நிர்வாகிகளே, கழக தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் இந்த ரசிகர் மன்றம் சார்பாக தொடங்குற இந்த நிகழ்வு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் ஒரு காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் என் பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்துடைய ஒட்டுமொத்த மாவட்ட தலைவர்களும் தலைவர் அவர்களை கோரிக்கை வைத்து அனைத்து நடிகர்களும் இங்கே பிறந்தநாள் கொண்டாடும் போது உங்களுக்கு மட்டும் இப்படி கொண்டாடாமல் இருக்கிறது கண்டிப்பாக வேண்டுகோள் வச்சு தெரியல. அப்படி நீங்க இந்த நிகழ்ச்சியை பண்ற மாதிரி இருந்தால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி நீங்கள் கொண்டாடலாம் என்று சொன்னதன் பேரில் அன்று முதல் இன்று வரை இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் கேப்டன் சொல்லிக் கொடுத்த அந்த வழியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அன்னதான திட்டங்கள், அரிசி, உணவுப் பொருட்கள், தையல் மிஷின், 3 சக்கர சைக்கிள், அயன் பாக்ஸ் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இல்லாத சிறப்பு கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் 2011 சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகும் போது தன்னுடைய அரசாங்கத்துக்கு பணத்தில் வரக்கூடிய பாதுகாப்பு வேண்டாம்னு சொன்ன ஒரே உத்தம தலைவர், அரசோட பங்களா வேண்டாம்னு சொன்ன ஒரு உத்தம தலைவர், அவருடைய வீடு வேண்டாம், வண்டி வேண்டாம், வாகனம் வேண்டாம், பாதுகாப்பு வேண்டாம், எதுவுமே அரசாங்க பணத்தை நான் வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொன்ன ஒரு உத்தம தலைவர். எல்லாம் ஐயா காமராஜர் பெருமையை சொல்லுவாங்க. நிகழ்காலத்தில் வாழ்ந்த ஒரே தலைவர் கேப்டன் பாய் இன்னைக்கு எந்த தலைவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே மக்களுடைய கஷ்ட அடிப்படை வழிகளை புரிந்து உணர்ந்து கஷ்டப்பட்டதுனால அவருக்கு மக்களுடைய வழி என்னங்கிறது அவருக்கு தெரியும். மற்ற தலைவர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் வரலாம் புதுசா. அன்றைக்கே 2005 செப்டம்பர் 14 மதுரையில் 27 தொண்டர்களை ரசிகர்களை கூட்டி ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். அதனால அந்த தலைவருக்கு நிகர் அவர் மட்டுமே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதை யாராலும் எடுக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆளுகின்ற திமுக ஆகட்டும், ஆண்டு முடித்த அதிமுக ஆகட்டும், இந்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரதிபலன் இருந்தா மட்டும்தான் வருவாங்க. எங்க மாநில நிர்வாகிகள் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பாராமல் காலையில ஒரு கூட்டத்தில் தொடங்கினா நைட்டு வரைக்கும் சோறு தண்ணி இல்லாட்டா கூட சுத்துற ஒரே இயக்கம் தேமுதிக தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது திமுக காரர்களாம் சொன்னது. அதிமுக காரர்களா அப்படின்னா யாரும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த பெருமையில தேமுதிக சொல்ல சேரும். இந்த தலைவர் பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஒரு சபதம் இருக்கணும். இன்னைக்கு 2011 அம்மையார் ஆட்சியில் அமையும் போது அதுக்கு மூல காரணமா இருந்தது தேமுதிக தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அப்போ அவங்க முதலமைச்சர் வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். ஒரு தலைவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இல்லாம போனதுக்கும் தேமுதிக தான் காரணம். அதையெல்லாம் தயவு செய்து உணர்ந்துக்கணும். அதனால எங்களுடைய தலைமை கழகம் என்ன முடிவெடுத்தாலும் அதை திறமேற்கொண்டு நாங்கள் செவ்வனே உழைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணியை தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி பூண்டு தலைவர் கேப்டன் புகழ் ஓங்குக 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 என நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.